ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வணக்கம், வெல்கம் டு 24x7. சென்னையவே உலுக்கிய சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சென்னையில் அடுத்தடுத்து நடந்த 4 கொலைகள். எனக்கு ஒன்றா அன்கெமிக்கல் ஒன்றும் கிடைக்காது. இந்த 4 கொலைகள்லையும் வழக்கமாக கிடைக்கிற எந்த ஒரு சொன்ன கேளு எவிடன்ஸும் கிடைக்கல. இந்த 4 கொலைகள்லையும் சம்மந்தமே இல்லாத கிடைச்சது 4 பெயிண்டிங் மட்டும்தான். அந்த 4 பெயிண்டிங்கை வச்சு அந்த கொலையாளி என்ன சொல்ல வராங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த 4 பெயிண்டிங் பத்தியும் நான் சொல்றேன் நீ கொன்னா பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்காக உனக்கு நிறைய காசு கிடைக்கும். 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வீரா நாயர், இவங்க ப்ரொஃபஷனல் பெயிண்டர். அண்ட் இன்னொருத்தர் மிஸ்டர் பச்சியப்பன், ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் கெமிக்கல் கம்பெனி ஓனர். வணக்கம். சொல்லுங்க பச்சியப்பன் சார், யார் அந்த சைக்கோ பெயிண்டர் கில்லர்? கில்லரை சைக்கோன்னு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா நம்மளை விட எனக்கு ஒன்றா உனக்கு ஒன்றும் கிடைக்காதுடா. ஏன்னு கேட்டா எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் கொலை செய்யறவன் தான் சைக்கோ. தெளிவா சொல்லணும் அப்படின்னா சைக்கோ கொலைகாரர்கள் கொலை பண்றதுக்கு பின்னாடி பெரிய ரீசன் எதுவுமே இருக்காது. பட் பெயிண்டர் கில்லர் அப்படி கிடையாது. இஸ் மர்டர்ஸ் ஆர் கிளியர்லி இண்டிகேட்டிங். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இங்க பாரு, எனக்கு தெரியாம ஆளுங்க உனக்கோ உன் குடும்பத்துக்கோ பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கலாம். 100ல் ஒருத்தனுக்கு இப்படித்தான் நடக்கும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, பேசிக்கலாம். இந்த நாட்டில் அரசியல்வாதி மட்டும்தான் தப்பு பண்ணுறான்னா என்ன? 10 வயசு குழந்தையில இருந்து நாளைக்கு சாவ போகிற வரைக்கும் எல்லோரும் தான் தப்பு பண்ணுறாங்க.
அதுக்காக போட்டுருவியா நீ? நீ நாங்கள் தான் கெட்டவங்கன்னு எங்களை கொண்டுன்னு இருக்க. உனக்கு மட்டும்தான் நாங்கள் கெட்டவங்க. இந்த மக்களுக்கோ இந்த மீடியாக்கோ நாங்கள் நல்லவங்க. நீ தான் கொலைக்காரன். என்ன மந்திரம் போடுகிறாயோ சொல்லுப்பா. மந்திரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க பார்க்குற இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் ஒருத்தனே காரணம் இல்லை. இதில் அதிக சதவீதம் நீ நினைக்கிற மாதிரி இங்கே எவனும் நல்லவன் இல்லை. இப்படி தான் சம்பாதிக்கணும் எண்ணம் போய் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலான்னு இங்கே ஒவ்வொருத்தனும் துரோகியாக தான் சுற்றிட்டு இருக்கான். ஐயோ என்னை கொண்டுடாதையா. நான் பெரிய பெரிய தலைவரோட இடத்தெல்லாம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கையா. உனக்கு பைசா தானே வேணும். தயவுசெய்து என்னை விட்டுடியா. தயவுசெய்து என்னை விட்டுடியா. அதனால் ஏற்படும் தசைகள் இவை எல்லாத்தையுமே நீக்கிடும். நீண்டகால செயல்திறன் அதோட அதிக மகசூலை தருது. தொடு செயல்முறை மட்டுமல்லாமல் ஊடுருவி பாயும் நடவடிக்கை மற்றும் இலைகளின் அடிபாகங்கள் வரை பாய்ந்து சென்ற திறனை காட்டி பூச்சிகளை எல்லாம் சமூலமாக அழித்துவிடும். இவர்களுடைய தொழில்நுட்பத்தை பார்த்து இதன் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பு முறைகளுக்கு R&D அக்ரோ அவார்ட் போன்ற எவ்வளவோ அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் பூச்சிகளுக்கு எந்த தீங்கும் செய்யாது. அப்படியா? உங்க நிலம் கூட இந்த மாதிரி ஜொலிக்கணும்னு நினைச்சீங்களா? உபயோகப்படுத்துங்க. ஒவ்வொரு ஏக்கருக்கும் 150 ml. ஆனா மறந்துடாதீங்க, 40 இருந்து 70 நாட்களுக்கு இடையில சரியான அளவுல உபயோகப்படுத்துறது முக்கியம். அதான் சொல்றேன். உங்க பயிர் ஆரோக்கியமா இருக்கும். வெல்கம் பேக். இந்த கில்லரோட கொலைகளை பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், முக்கியமாக கெமிக்கல் கம்பெனி ஓனர்ஸ், இந்த 4 பேருக்கும் இந்த கில்லரோட எப்படி சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தான் தெரியல. இதே போல ஒரு சம்பவம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டிலையும் நடந்தது. அதுலேயும் கில்லரை பிடிக்க முடியல. ஏன் நெருங்க கூட முடியல. மிஸ்டர் பச்சையப்பன் சார், ஊட்டியில் நடந்த கேஸுக்கும் சென்னையில் நடந்துட்டு இருக்க கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இந்த மொத்த கொலைகளுக்கும் கொலைகாரன் ஒருத்தன் தான் சொல்றேன். வே ஆஃப் கில்லிங் ஆர் சேம் இன் போத் த கேசஸ். He mixed the hazardous chemical in his vein. இது எல்லாம் தான் ஒரு மனுஷனுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றான். உள்ள போன கெமிக்கல் உடல் உறுப்புக்களை கொடூரமான முறையில் ஃபெயிலியர் ஆக்கி மனுஷன் 2 செகண்ட்லேயே இறந்து போகிறான். அப்படித்தான் இந்த கில்லர் எல்லாரையும் கொலை பண்ணிட்டார். ஆனா இந்த தடவை அவன் நினைச்சாலும் எஸ்கேப் ஆக முடியாது. போலீஸ் ஆர் வெரி கீன்லி வெயிட்டிங் டு கேட்ச் ஹிம். மிஸ்டர் பச்சையப்பன் சாரோட பேச்சு மக்களாகிற நமக்கு ஒருவித தெளிவையும் பயத்தையும் உண்டாக்கிருக்கு. இந்த பெயிண்டர் கில்லர் தனியாளா இல்லை இவங்க கூட நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விதான். மிஸ்டர் பச்சையப்பன் சார், ஒருத்தனால
எவ்வளவு கொலைகளை தான் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. கூட்டமா செயல்பட்டிருந்தாலும் கூட்டத்துக்கான அறிகுறி எதுவும் தெரியல. அதனால அவன் தனியாளா இல்ல அவன் பின்னாடி இன்னும் எவ்வளவு பேர்கள் இருப்பாங்கன்னு தெரியல. நிக்க முடியாதுன்னு இல்ல, போல கொலைகாரர்கள் பாம்பு மாதிரி அவன்களை அவனோட முத்தோட தான் அழிக்கணும். அப்பதான் நம்ம நிறைய விஐபிகளோட உயிரை காப்பாற்ற முடியும். கண்டிப்பா மிஸ்டர் பச்சையப்பன் சார், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். ஹலோ சார். நைஸ்லி செட் சார். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். சார், பெயிண்டிங்கை டீகோட் பண்ண வரைக்கும் நம்மள மாதிரி நார்மல் பப்ளிக் கண்டுக்காத ஒரு உலகத்தை பற்றி தான் இந்த பெயிண்ட் சொல்லுது சார். We spent 3 crabs years on this painting, but time waste. இதுக்கு முன்னாடி வந்த ஆர்டிஸ்டுக்கு இந்த பெயிண்டிங் புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல சார். பட் ஐ கேன். இந்த ஆர்ட்ல பார்த்த இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். சார், ஷூட் போலாமா ப்ளீஸ்? ஐ அம் கெட்டிங் இரிட்டேட்டட். உங்களுக்கு எங்க என்ன சொல்லணுமோ அது அங்க சொல்லுங்க. டோன்ட் ஈட் மை பிரைன். இடியட். Rolling action. ஓகே, Good போலாம் luck. போலாம். ம். சாரி, ஐம் நாட் ரெடி. ஒரு 5 minutes பிரேக். நான் மாரி அசிஸ்டன்ட் பேசுகிறேன். மாரி கெமிக்கல் ப்ராடக்ட்கான அப்ரூவல் லொக்கேஷன் மாற்றிட்டாரு. நீங்கள் ஈவினிங் அங்கே வந்துடுங்க. ஆர்ட்னா சும்மா போச்சா? எக்ஸ்பீரியன்ஸ்னா பெரிய இவருன்னு நினைப்பு இவருக்கு. வெல்கம் பேக் மிஸ் மீரா நாயர். அந்த பெயிண்டரோட பெயிண்டிங் உங்ககிட்ட என்ன பேசுச்சு, என்ன பார்த்தீங்க சொல்லுங்க மீரா. இந்த ஆர்ட் பாத்தீங்கன்னா பலவித எமோஷன்ஸ் இருக்கு. பட் இந்த ஆர்ட்டை மேலோட்டமா பார்த்தா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஐ கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பெயிண்டிங் நிறைய விஷயத்த சொல்ல வருது. பட் கொஞ்சம் கன்ஃபியூசிங். இட்ஸ் ஓகே மீரா, எங்க எல்லாத்துக்கும் தான் அந்த பெயிண்டிங் புரியலன்னு நினைச்சேன். ஆனா ஆர்ட் தெரிஞ்ச உங்களுக்கே இந்த பெயிண்டிங் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சா? சாரி ஃபார் த டிலே. ஒரு ஆர்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்டுக்கு டைம் ஆகும். ஆர்ட்னா என்னன்னு தெரியாத ஆளுங்களுக்கு 10 வருஷமா ஒரு ஆர்ட்டை பார்த்தாலும் புரியாது. சாரி, இட்ஸ் ஃபார் த பீப்புள்
who hates the art because of ill mindset. மீரா இப்ப என்ன சொல் எட்வர்ட் மன்ச்னு ஒரு நார்வேஜியன் பெயிண்டர் இருந்தாரு. இவர் டார்க் பெயிண்டிங் பண்றதுல எக்ஸ்பர்ட். இவரோட பெயிண்டிங் எல்லாமே மனுஷங்களுடைய டார்க் எமோஷன்ஸை நிறைய பேசும். அதே போலதான் இந்த பெயிண்டர் கில்லர். இந்த பெயிண்டர் கில்லரோட இந்த பெயிண்டிங் ரொம்ப டார்க் லைஃபுடைய இமோஷனை கன்வே பண்ணுது. ஒரு டிசேபிளுடைய கொடுமையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டா இந்த பெயிண்டிங் இருக்கு. டிசேபிள் குழந்தைகள் பிறக்கிறதில்ல, யாரோ எங்கேயோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக டிசேபிள் குழந்தைகள் உருவாக்கப்படுறாங்க. கெமிக்கல் எஃபெக்ட்னாலன்னு இந்த பெயிண்டிங்ல வரையப்பட்டிருக்கு. அப்படின்னா பெரிய பெரிய பொலிட்டிஷியன், கெமிக்கல் கம்பெனி ஓனர்ஸ் இவங்களோட கொலைகளுக்கு பின்னாடி ஊனமுற்றவர்கள் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா மீரா? அவங்க தான் இந்த ஜென்மத்தில் பாவப்பட்டவங்களா இருக்காங்களே. என்ன மீரா நாயர், நீங்க சொல்றது படத்துல வர கதை மாதிரில இருக்கு. ஆமா, இது இந்த படத்துல இருக்கிற கதை தான் சார். இந்த 4 பெயிண்டிங்லயும் ஒவ்வொரு விஷயத்த வரைஞ்சிருக்காங்க. என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்க மீரா. வளர்ச்சி என்ற பெயர்ல 4 மனிதர்கள் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்றன்ற பேர்ல விவசாயிங்களுக்கு புரியாத ஒரு மருந்தை கொடுத்தாங்க. அந்த மருந்தை போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணா அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சீக்கிரமா ஃபார்மிங் நடக்குது. விவசாயிங்க நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க. அந்த காய்கறிய வாங்கி சாப்பிட்றவங்க அவங்க கூட சந்தோஷமா வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் போன பின்னாடி எல்லா மனிதர்களும் ஹாஸ்பிட்டலுக்கு நோயோட போக ஆரம்பிக்கிறாங்க. சிலர் இறந்துட்டாங்க. அப்படியே கொஞ்ச காலம் போன பின்னாடி நிறைய குழந்தைகள் டிசேபிளா பிறக்க ஆரம்பிச்சது. 80லேருந்து 100 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய மனிதர்களுடைய ஆயுள் குறைஞ்சு 40-50 வரைக்கும் மாறிடுச்சு. அதுல ஒருத்தனுக்கு புரிஞ்சது 4 மனிதர்கள் கொடுத்தது மருந்து இல்ல, காசு சம்பாதிக்கணும்னு மண்ணையும் மனிதனையும் சாவடிக்க உருவாக்குற கெமிக்கல்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மீரா? இதெல்லாம் அந்த படத்துலயா சொல்லியிருக்கு? சார் ப்ளீஸ் கொஞ்சம் அவங்கள பேச விடுங்க. மீரா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எல்லா டிசேபிளும் கடவுள்னால உருவாக்கப்படல. நாங்க மனுஷனுடைய அதி புத்திசாலித்தனத்தினால உருவாக்கப்பட்டோம். இந்த உலகத்துல வேற ஒரு கிரகவாசி மாதிரி எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மனசால டிசேபிள்டா இருக்கிற இந்த பப்ளிக் எங்களை பாவமா பார்த்து ஓரமா ஒதுக்கி வைக்கிறாங்க. எங்களுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிற அந்த திறமைய யாரும் பார்க்கறதில்ல. இதனாலேயே டிசேபிள் லைஃப் ஒரு நாயோட வாழ்க்கை மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அத ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான், மாத்தணும்னு ஆசைப்பட்டான். தட்ஸ் இட். கிளம்புறேன். சார் சார் ஷோ போயிட்டு இருக்கு சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் சார். சாரி சார், ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. நான் போறேன்னா வேலையே நடக்காது. யூ கேரி ஆன். தேங்க்யூ. மிஸ் மீரா நாயர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க, பெயிண்டர்களை பற்றி. கண்டினியூ பண்ணுங்க, மக்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க மீரா. பெத்தவங்க போனதுக்கு அப்புறம் இந்த இந்த சமுதாயம் எங்களை ஒதுக்கி விட்டதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டை நம்பி போறோம். அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு நிம்மதியா வாழ்றதுக்கு சலுகைகள் கொடுக்கல. ஏதோ வாழ்ந்துட்டு போட்டோன்னு தான் சலுகைகள் கொடுக்கறாங்க. அதுல
எங்கள ஒருத்தன் மாத்தணும்னு முயற்சி எடுத்தான். சொல்லுங்க மீரா. உணவை ருசிச்சு சாப்பிடுற மக்கள் இப்போ விஷத்தை தெரிஞ்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. இதுக்கு காரணம் கெமிக்கலை உணவுல மிக்ஸ் பண்ற மிருகங்கள். அண்ட் 6 அறிவு இருந்தும் அறிவே இல்லாத மாதிரி எதை கொடுத்தாலும் சாப்பிடுற மக்கள் இப்படியே சாப்பிட்டுட்டே போனா கமிங் டேஸ்ல ஒரு குழந்தைய கூட பெத்துக்க முடியாது. பெத்துக்கவே முடியலன்னா மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடும். அதை தடுக்கணும்னு ஒருத்தன் முன் வந்திருக்கான். பெயிண்டர் கில்லரோட பெயிண்டிங்கை வச்சு உங்களுக்கான அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. இந்த பெயிண்டிங்ல ஒருத்தன் வருவான்னு சொல்லியிருக்கே, அவன் தான் பெயிண்டர் கில்லரா? அப்போ ஊனமுற்றவர்களுக்கும் கெமிக்கல் கம்பெனி ஓனர்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இருக்கலாம். இந்த ஆர்ட்ல இருக்கிற மெசேஜ பார்த்தா சம்பந்தம் இருக்குன்னு தான் தோணுது. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த பெயிண்டர் கில்லர் டிசபிள்டு மேன். இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்த பெயிண்டர் கில்லரோட ஹேண்ட் டிசபிளா இருக்கலாம். தேங்க்யூ மீரா நாயர். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. மீண்டும் இன்னொரு டெபேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.